ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நெக்ஸ்ட் வீக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். நிவின் வந்து காவேரி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருப்பாரு. கொடைக்கானலில் வந்துட்டு அவர் லவ் பண்ண சீன்ஸ் எல்லாம் நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுருப்பாரு. நம்ம காவேரி எப்படியெல்லாம் லவ் பண்ணோம், காவேரி வந்துட்டு நம்ம மேலே உயிரே வச்சுருந்தாலே, இப்போ விஜய் கல்யாணம் பண்ணிவிட்டு இப்படியெல்லாம் நம்மளுக்கு துரோகம் பண்ணிகிட்ருக்கா. நம்ம அதுவும் வந்துட்டு பெருசாக நினைக்காம இப்போவும் காவேரி வேணும்னு தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 2 மாதத்துக்கு அப்புறம் விஜயே சொல்லிட்டாரு, கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும், நான் சேர்த்து வச்சிருவேன்னு. ஆனால் காவேரிக்கு வந்து நம்ம மேலே விருப்பம் இருக்கிற மாதிரியே தெரியலையே, காவேரி வந்துட்டு மனசு மாறிட்டாலோன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ பத்தாத குறைக்கு வந்துட்டு யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கும், நாளைக்கு கோயிலுக்குவான்னு சொல்லிட்டு நம்மளை வேற வந்துட்டு மிரட்டிகிட்ருக்கா. அவள் இவ்வளோ கெஞ்சி பார்க்குறான், நம்மளோட எமோஷனில் வந்துட்டு ரொம்ப விளையாடுறான். என்னை பற்றி மட்டும் ஏன் யோசிக்கவே மாட்டேங்கிறா, அவள் ஃபேமிலிக்காகவும் அவள் தங்கச்சிக்காகவும் இவ்வளோ யோசிக்கிறவ என்ன ஏன் நினைக்க மாட்டேங்கிறா அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம், பேசாமல் குமரன் அண்ணா கிட்ட வந்துட்டு இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு காவேரியோட கான்ட்ராக்ட் விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம வந்துட்டு காவேரியை சேர்த்து வைக்க முடியுமான்னு சொல்லி கேட்போமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக குமரனும் கால் பண்ணிடுவார். டே நிவின், என்னடா பண்ணுறேன், என் கூட பேசவே மாட்டேங்கிற, போன வாட்டி கால் பண்ணியிருக்கும் போது கோவமாக பேசிட்டு கட் பண்ணிட்டேன். நான் இப்போ சீரியல்லாம் நடிச்சிட்ருக்கேன், அதெல்லாம் நீ பார்க்குறியா இல்லையா, எனக்கு ஒரு விஷ் கூட பண்ண மாட்டேங்கிற, ஏன்டா இப்படிலாம் இருக்க, நான் சந்தோஷப்படும் போதெல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லி சந்தோஷப்படணும்னு நினைப்பேன், நான் கஷ்டப்பட்ட காலத்துலலாம் என் கூட இருந்தேன், பட் நான் இப்போ நல்லா இருக்கும்போது ஏன்டா வந்துட்டு நீ எதுலேயுமே வந்துட்டு கலந்துக்க மாட்டேங்கிற, உன்னை உடனடியாக நான் பார்க்கணுங்கிற மாதிரி வழினாக்க வந்துட்டு அவரும் வந்துட்டு வலையில் விழுகிறாரு. கரெக்டாக வந்துட்டு குமரனும் கால் பண்ணி நிவினை வர சொல்லும்போது நிவின் மீட் பண்ணலான்னு போவார் ஒரு பேக்கரிக்கு. கரெக்டாக அந்த பேக்கரியில் வந்துட்டு நிவினை பார்த்ததுமே வந்துட்டு குமரன், ஏன்டா நீ இவ்வளோ டல்லாக இருக்க, ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி குமரனும் சொல்லுவார். இல்லைண்ணா, எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்ட்டு வேண்டா வெறுப்புக்கு நிவின் சொல்லுவார். உடனே குமரன், ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, நீ காவேரி நினச்சலாம் எதுவும் ஃபீல் பண்ணாத, காவேரியெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, இப்போ கூட வந்துட்டு விஜய் அவளை வந்துட்டு ஃபார்ம் ஹவுஸ் கூட்டிகிட்டு போயிருக்காரு, அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நீ காவேரி நினச்சி வருத்தப்படவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ காவேரி நினச்சி வந்துட்டு நான் வருத்தப்படலாம் கிடையாது, நான் இப்போ உன்னை தேடி வந்ததுக்கான விட எனக்கு கிடச்சிருச்சு, அவள் விஜய் கூட சந்தோஷமாக இருக்காளா, அதனால தான் வந்துட்டு என்ன அவள் வெறுக்க ஆரம்பிச்சிட்டா, விஜய் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அவள் மனசை மாற்றிட்டாருன்னு நினைக்கிறேன், அதனால தான் வந்துட்டு என்கிட்ட இருந்து அவள் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்கிறது நல்லாவே புரியுதுங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு, ஓகே நான் அவள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும், வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னு ரொம்ப கேஷுவலாக பேசிவிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி உடனே வந்துட்டு அவரை விட்டு கிளம்பிடுவார். திரும்பவும் குமரன் வந்து கால் பண்ணி கேட்பார், நிவின் உனக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லு, நான் பண்ணுறேன், காவேரிக்கிட்ட ஏதாவது பேசணுன்னா சொல்லிடா, நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். உடனே நிவின் சொல்லுவார், இல்லை நான் எதுவும் பிரச்சனை இல்லை, எனக்காக நீங்கள் ஏதாவது பேசி உங்களுக்கு பிரச்சனை வந்துட போகுது, நீ அதெல்லாம் எதுவும் கிடையாது, என் பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுடுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய் காவேரியை காட்டுவாங்க. விஜய் ரொம்பவே வந்துட்டு காவேரி கூட க்ளோஸ் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருப்பாரு. வழினா போய் வந்துட்டு ஃபார்ம் ஹவுஸில் வந்துட்டு காவேரியை கிண்டல் பண்ணிகிட்ருப்பாரு. கரெக்டாக வந்துட்டு அவங்க பாட்டியும் வேறு 2 பேரும் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, என் பேத்திக்கு வந்துட்டு விஜய் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு வந்துட்டு இவர் கிண்டல் பண்ணுவார். உங்கள் பாட்டி சொன்னது புரிஞ்சுதா, நம்ம எதுக்கு ஃபார்ம் ஹவுஸ் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல காவேரி ரொம்ப கடுப்பாகி, எங்கள் பாட்டிக்கு வந்துட்டு நம்மளோட கான்ட்ராக்ட் விஷயத்தை பற்றிலாம் தெரியாது, தெரிஞ்சால் வந்துட்டு அவங்க இப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி சொல்லியிருப்பாங்க, கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஒரு குழந்தை வந்துடுச்சுன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், நம்ம குடும்பத்துக்கு அப்போ தான் வந்துட்டு நிறைவாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சி பார்த்து வந்துட்டு விஜய் ரொம்பவே சிரிச்சிட்ருப்பார். அந்த மாதிரிலாம் நடந்தால் எனக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு வந்துட்டு விஜய் நினச்சி பார்த்து சிரிப்பார். அதுக்கப்புறம் காவேரி கிட்டே போய், காவேரி தயவு செய்து நம்ம கான்ட்ராக்ட் விஷயத்தை பற்றி இனிமேல் நீ பேசவே கூடாது, நான் வந்துட்டு ரிலாக்ஸாக இருக்கணும், நீ ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கேன்னு சொல்லி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், அதனால் நம்ம இங்கே சந்தோஷமாக இருக்கிறத பற்றியும் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுவோன்னு சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லுவாங்க. காவேரி நீ எதுக்கும் கவலைப்படாத, யமுனாவை சரி பண்ண வேண்டியது என் கடமையும் தான், எல்லா பொறுப்புலையும் எனக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது காவேரி ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க. நீங்கள் எதுக்கு வந்துட்டு இதிலெல்லாம் தலையிடுறீங்க, என் தங்கச்சியை பார்த்துக்க எனக்கு தெரியும், அவளை எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும், அதனால் நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிவின் விஜய்க்கு கால் பண்ணுவார். விஜய்க்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யமுனாவை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி காவேரி வந்து என்கிட்ட கெஞ்சிட்ருக்கா, இதெல்லாம் என்ன, நீங்கள் சொல்லலாம்ல, இந்த மாதிரி 2 மாதத்தில் வந்துட்டு கான்ட்ராக்ட் முடிய போகுது, நிவின் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான், அட்லீஸ்ட் நீங்கள் சொல்லலாம்ல, நீங்கள் சொல்லி தானே நான் அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல விஜய் உடனே சொல்லுவார், நான் எதுக்கு அதெல்லாம் சொல்லணும், கான்ட்ராக்ட் பற்றி வந்துட்டு யார் கூடயும் பேசக்கூடாதுங்கிறது தான் என்னோடய ரூல்ஸ்லேயே இருக்குது, ஸோ நான் இப்போ போய் இதெல்லாம் சொன்னேன்னா தேவையில்லாமல் காவேரிக்கும் எனக்கும் சண்டை தான் வரும் அப்படின்னு சொல்லுவார். காவேரிக்கும் உங்களுக்கும் சண்டை வந்தால் இப்போ என்ன பாஸ், 2 மாதத்தில் வந்து உங்கள் கான்ட்ராக்டே முடிய போதில்லை, அதுக்கப்புறம் நான் காவேரியை கூட்டிகிட்டு தானே போக போகிறேன், நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும், அவகிட்ட சொல்லி இதை ஸ்டாப் பண்ண வைங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார் நிவின்.
உடனே விஜய் மனசில் நினைப்பாரு, டேய் நீ யமுனாவை கல்யாணம் பண்ணாதாண்டா என் ரூட்டு கிளியர் ஆகும். அப்போ தாண்டா நானும் காவேரியும் சந்தோஷமாக இருக்க முடியும். உனக்காகவும் சரி யாருக்காகவும் சரி என் காவேரியை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இந்த உலகமே அழிஞ்சாலும் காவேரி என் பொண்டாட்டி தான், எனக்கு சொந்தமானவ தான் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு, என்னால் இதெல்லாம் பேசவே முடியாது. அவள் ஆல்ரெடி கோவத்தில் இருக்கா, யமுனாவும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கா. இந்த விஷயத்தில் வந்துட்டு எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் நீ தான் பாஸ் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், இதை பற்றி நீங்கள் பேச வேண்டாம், நான் வந்துட்டு பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவார் விஜய். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகினியும் அஜயும் வந்துட்டு வெண்ணிலாவை தேடுறதுல ரொம்ப மும்பரமாக இருப்பாங்க. சடனாக வந்துட்டு அஜய்க்கு கால் வரும், இந்த மாதிரி வெண்ணிலா இருக்கிற இடத்த வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு உடனே ராகினி வந்து பசுபதிக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து விஜயும் வெண்ணிலாவும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வெண்ணிலா இருக்கிற இடத்த வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம், எப்படியாவது அவங்க 2 பேர்த்தையும் கண்டுபிடிச்சி விஜயும் வெண்ணிலாவையும் நம்ம சேர்த்து வச்சிட்டோம்னா நம்ம ரூட்டு கிளியர் ஆயிரும், நம்ம அந்த குடும்பத்தில் என்ன வேணுமோ பண்ணலாம், ஸோ அந்த செத்து முழுக்க வந்துட்டு நம்ம பேரில் அடுத்தது மாத்திரக்கான எல்லா வழியும் பண்ணலாம், நான் உள்ளே போய் ராணி மாதிரி வந்துட்டு அங்கே குடும்பம் நடத்துவேன், காவேரியை வந்துட்டு வெளியே துரத்தி விட்டுருவேன், அந்த ஃப்ராடு குடும்பத்தை வந்துட்டு எப்படியாவது பழி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ராகினியும் வந்துட்டு பிளான் போட்டுட்ருப்பாங்க. நிவின் ஒரு பக்கம் கொடைக்கானலில் காவேரியும் நிவினும் இருந்த எல்லா இதையும் வந்துட்டு நினச்சி பார்த்துட்டு ரொம்பவே அழுதுட்ருப்பாரு. கடைசியாக வந்துட்டு நான் இப்போ ஒரு முடிவு எடுக்க போகிறேன், அது சரியோ தப்போ தெரியல, இதனால் வந்துட்டு யாரெல்லாம் ஹர்ட் ஆவாங்கன்னு தெரியல, பட் நம்ம ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கோம், நம்மளை பற்றி யாருக்குமே எந்த கவலையும் கிடையாது, நம்மளோட எமோஷனில் வந்துட்டு எல்லாருமே விளையாடும் போது நமக்காக வந்துட்டு சுயநலமாக யோசிக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது, இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை வந்துட்டு உடனடியாக வந்துட்டு காவேரி வீட்டில் சொல்லி நம்ம காவேரியை வந்துட்டு கல்யாணம் பண்ணணும், இதுக்காக எந்த தயக்கமும் இல்லாமல் நம்ம பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது, நம்ம குமரண்ணனாக்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லி பிரச்சனை பண்ணுறதுக்கு டைரெக்டாக வந்துட்டு நம்ம காவேரி அம்மாக்கே கால் பண்ணிடலான்னு சொல்லிட்டு காவேரி அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி வந்துட்டு, அம்மா எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு கேஷுவலாக பேசுகிறாங்க. அவங்க அம்மாவும், என்ன தம்பி நல்லா இருக்கேன், நீங்கள் என்ன கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அம்மா நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான விஷயமா, என்கிட்ட என்ன தம்பி பேசணும், குமரன் தம்பி இருக்காரு அவர்கிட்ட கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா நான் உங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப படப்படன்னு ஆகிடும். காவேரியும் யமுனாவும் வேறு வீட்டில் இல்லை, இவர் வேறு கால் பண்ணி இப்படி சொல்கிறாரு, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்ட்டு, என்ன தம்பி என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பதட்டமாக கேட்பாங்க. அம்மா நான் இப்போ சொல்கிறது ரொம்ப பொறுமையாக கேளுங்க, நீங்கள் வந்துட்டு எதுக்காகவும் பதட்டப்பட வேண்டாம், இந்த விஷயத்தில் வந்துட்டு எனக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன தம்பி ஆச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி வந்து விஜய் காவேரியை கல்யாணம் பண்ணியிருக்காருல்ல, அது கான்ட்ராக்டில் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கான்ட்ராக்டா அப்படின்னா என்ன தம்பி, கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணியிருக்கிறதுனா என்ன, காவேரி தான் கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காளே, இப்போ கூட அவங்க பண்ண வீட்டில் போய் 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க, விஜய் தம்பி ரொம்ப நல்லவர், என் பொண்ணை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, காவேரியை பார்த்துக்கிறது இல்லாமல் எங்கள் குடும்பத்தை எல்லாத்தையுமே அவர் தான் பார்த்துக்கிறாரு, அந்த மாதிரி ஒரு மருமகன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும்னு ரொம்ப பொறுமையாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப பெருமையாகவும் இதாகவும் உயர்த்தி பேசும்போது இன்னுமே வந்துட்டு நிவினுக்கு டென்ஷன் ஆயிரும். உடனே வந்துட்டு, காவேரி விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பெரிய காரணம் இருக்குமா, நர்மதாவுக்கு உடம்பு சரியாமல் ஆப்ரேஷனுக்காக இங்கே வந்தீங்கல்ல சென்னையில், அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிசிஷனே எடுத்திருக்காங்க, காவேரி கல்யாணம் பண்ணியிருக்கிறது 1 வருஷம் ஒப்பந்தத்தில் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, நர்மதா ட்ரீட்மெண்ட்டுக்கான எல்லா பணத்தையும் விஜய் தான் கொடுத்துருக்காரு, அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து காவேரி வந்து விஜயை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னொன்னே, என்ன தம்பி இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, என் தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது, நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலையே, கங்கா யாருமே இல்லையே இப்போ வீட்டில், நான் யார்கிட்ட ஃபோனை கொடுத்து பேச வைப்பேன், நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல, என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினச்சிட்ருக்கேன், இப்போ தான் வந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப தலையெல்லாம் சுற்றுது அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறது மட்டும் தெளிவாக கேளுங்கம்மா, இந்த மாதிரி சொல்லி தான் வந்துட்டு விஜய் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி காவேரியை கான்ட்ராக்டில் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், இன்னும் 2 மாதத்தில் கான்ட்ராக்ட் முடிய போது, அதுக்கப்புறம் வந்துட்டு நீ அவளை கூட்டிகிட்டு போய்க்கோ, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னதுனால தான் வந்துட்டு நான் காவேரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், காவேரி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இத்தனையும் பண்ணிகிட்ருக்கேன், கொடைக்கானலேருந்து இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரே காரணம் காவேரி மட்டும்தான், காவேரி எனக்கு கிடைச்சிருவான்ற நம்பிக்கையில் தான் இத்தனையும் நான் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ நீங்கள் தான்மா இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும், நீங்கள் தான் எங்களை எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியல, எனக்கு நெஞ்சு வலி வர மாதிரி இருக்குது, என் பொண்ணு நல்லா இருக்கான்னு நினச்சி தானே இப்படி பண்ணேன், அவள் வந்துட்டு நர்மதாக்காக இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே நெஞ்சு வலியாக இருக்குது, அவள் ஏன் நர்மதாக்காக இதெல்லாம் பண்ணணும், பணம் தான் ஏற்கனவே எங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றின எல்லா விஷயத்தையும் நான் நேரில் வந்து சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி வந்து விஜய் உங்ககிட்ட ஏதாவது தப்பாக ஏதாவது முடிவெடுத்தாலோ இல்லை காவேரி வந்து வேறு ஏதாவது சொல்லி யமுனாவை கூட்டிகிட்டு வெளியில் வந்தாலோ தயவு செய்து வந்து அதுக்கு மட்டும் அனுமதிக்காதீங்க, நான் நேரில் வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறேன், நான் காவேரிக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு ஒரு நல்ல நியாயம் சொல்ல வேண்டியது உங்களோட பொறுப்பும் உங்களோட கடமையும் தான், என்னை ஏமாத்திராதீங்க, நான் வந்துட்டு காவேரி இல்லைன்னா இந்த உலகத்தில் வந்துட்டு இருக்கவே மாட்டேன், அவளுக்காக மட்டும்தான் கொடைக்கானல்லேருந்து வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க. இவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கும், நெஞ்செல்லாம் வந்துட்டு படப்படன்னு அடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை வந்து கூப்பிடுவாங்க.
அத்தை இங்கே வாங்கத்த, இந்த மாதிரி வந்துட்டு நிவின் தம்பி கால் பண்ணி என்கிட்ட ஏதோ சொல்கிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியல, காவேரி நல்லா இருக்காளா இல்லையான்னு தெரியல, உடனே கங்காவையும் குமரன் தம்பியும் வர சொல்லுங்கள், நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க.